ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி மாசி சங்கடகர சதுர்த்தி. இந்த இலை மீது இதை வரைந்து மறக்காமல் ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ கட்டாயம் உங்களுக்கு விநாயகர் பெருமான் வாரி வழங்கிடுவார். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விசேஷம்தான். அதில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல, அதில் விநாயகரை வழிபட்டோன்னா நமக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அதை விநாயகர் வாரி வழங்கிடுவார். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் வேரோடு அறுக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை மாசியில் வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வணங்குறதால பலவிதமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும். நிறைய பேருக்கு மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான நேரமோ சூழ்நிலையோ சரியாக அமையாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியையோ இல்லை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியையோ நீங்கள் விரதம் இருந்து அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மாசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடகர சதுர்த்தி விரதமும் உங்களுக்கு முறையாக கிடைக்கும். எல்லா மாதமும் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் விநாயகரோட அருளை பெறுவதற்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். 12 மாதங்கள் முறையாக விரதம் இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்துக்காக விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். அதோட ஆரம்ப புள்ளியாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் பிள்ளையார் சுழி போட்டுக்கலாம். எல்லா மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற வரத்தை விநாயகர் பெருமான் வாரி வழங்கிடுவார். அது மட்டும் இல்லை, கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் துன்பங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும், கெடுதல்களாக நீங்கிடும். மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது எல்லா விதமான தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதம். குறிப்பாக திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மாசி மாதத்தில் வரக்கூடிய கார்டையா நோன்பு, மகம் நட்சத்திரம் இந்த நாட்களில் வழிபாடு செய்வாங்க. இந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள்லையும் நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டிங்கன்னா தீர்க்க சுமங்கலி வரம் பெற முடியும். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய திதி சதுர்த்தி. விநாயகரை வழிபடுறதுக்கு எல்லா நாட்களும் உகந்தது தான். இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு கணக்கு நம்ம வச்சுக்காம எந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் விநாயகரை வழிபடலாம். அதில் குறிப்பாக ஞாயிறு அப்புறம் புதன்கிழமை இந்த 2 நாட்கள் இருக்குல்ல, இந்த 2 நாட்களில் விநாயகரை வணங்குறதோ இல்லை விநாயகருக்குரிய விரதங்கள் வருதுன்னா அந்த தினங்களில் விநாயகருக்கு விரதம் வந்து பூஜை செய்தாலோ ரொம்ப விசேஷமான ஒரு விரத நாளாக அது மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி எத்தனை மணிக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகாலை சரியாக 12 மணிக்கெல்லாமே உங்களுக்கு சதுர்த்தி திதி பிறந்துடும். அது மறுநாள் பிப்ரவரி 17ஆம் தேதி அதிகாலை 1:59 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி நீங்கள் தூங்கி கண் விழிச்சாலே நீங்கள் சங்கடகர சதுர்த்தி திதியில் தான் நீங்கள் கண் விழிப்பீங்க. அன்னைக்கு பகல் முழுக்க இரவு முழுக்கன்னு சொல்லி தாராளமாக நீங்கள் விநாயகருக்கான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இந்த விநாயகருக்கு சதுர்த்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. சில பேர் விநாயகருக்குன்னு சில விரதம் இருப்பாங்க. அதுலேயும் இந்த சதுர்த்தி விரதத்தில் பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துகிட்டும் விரதம் இருக்கலாம். இல்லை உப்பு இல்லாமல் உணவு எடுத்துக்கிட்டு நீங்கள் விநாயகர் பெருமான சங்கடகர சதுர்த்தியில் வணங்கும் போது என்ன காரியத்துக்காக அந்த விரதத்தை இருக்கிறீங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு இலை மீது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சந்தனத்தால் வரைந்து அது மேலே ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகர் பெருமான்கிட்ட என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை வாரி வழங்கிடுவார். இந்த இலை வேற ஒன்றும் கிடையாது, வெற்றிலை தான். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு இலை வெற்றிலை. தன ஆக்ரோஷ்ண மூலிகைன்னு சொல்லப்படக்கூடிய பல பொருட்களில் இந்த வெற்றிலையும் ஒன்று. எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் இந்த வெற்றிலையை பயன்படுத்துவாங்க. ஆஞ்சநேயருக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லி பலவித கடாட்சம் நிறைந்த இந்த வெற்றிலையை ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலான்னா, சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது அன்னைக்கு நாள் முழுக்க இருக்கிறதால முடிஞ்சால் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே கோவில்களில் சதுர்த்தி வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஏற்றலாம். மாலை நேரங்களும் உங்களுக்கு வேலை இருக்கும், வெளியில் போகிறீங்க, இல்லை அதுக்கான சூழ்நிலை அமையலைங்கிறவங்க காலையில் ஏற்றிக்கலாம், தவறில்லை. ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் இருக்குல்ல, வெள்ளை சந்தனத்தை கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அது பசையாக மாறிடும். ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை
சின்னதாக ஒரே ஒரு வத்தி குச்சோ இல்லை வீட்டில் வத்தி பெட்டில் இருக்கக்கூடிய குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த சிம்பலை வரையணும். இந்த குறியீடு வேற ஒன்றும் இல்லை, ஸ்வஸ்திக் சிம்பல். ஆன்மீகத்தோட மறு உருவம், லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உருவம். இதை வரைஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகும். தெய்வ கடாட்சம் மட்டும்தான் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பையில் இருக்கக்கூடிய குச்சிகளை பயன்படுத்தி சந்தனத்தை எடுத்து இந்த குறியீடை வரையக்கூடாது. ஊதுவத்தி இருக்கக்கூடிய குச்சை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா தீபம் ஏற்றக்கூடிய அந்த வத்தி குச்சி எடுத்து கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி சந்தனத்தை ஊற வைத்து அந்த ஊற வைத்த சந்தனத்தால் இந்த குறியீடை வெற்றிலை மேலே நுனி பகுதியில் வரையணும். மேல் பகுதியில் ஒரே ஒரு தீபம். அது நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். ஏற்றக்கூடிய இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் எரியணும். தீபத்தை ஏற்றிட்டு நிறைய பேருக்கு இந்த இலை மேலே தீபம் ஏற்றுங்க அப்படின்னு போடக்கூடிய பதிவுகளில் ஒரு சந்தேகம் வருது. இலையை எந்த திசையை பார்த்து வைக்கணுங்கிற குழப்பம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இலையை நீங்கள் எந்த திசை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் விளக்கு உங்கள் வீட்டில் மற்ற காமாட்சம் விளக்கு, குத்து விளக்கு எந்த திசையில் ஏற்றுவீங்களோ அந்த விளக்கில் ஏற்றிக்கலாம். இலை எந்த திசையில் இருக்கணுங்கிறது கணக்கு கிடையாது. அதனால் வெற்றிலை மேலே இந்த ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறியீடை வரைஞ்சி அது மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்தாலும் சரி, மண் அகல் விளக்கு இல்லாதவங்க சின்னதாக அந்த வெற்றிலை மேலே வைக்கிற மாதிரி ஒரு காமாட்சம் விளக்கோ ஒரு குபேர விளக்கோ பயன்படுத்திக்கலாம். ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பூஜை அறையில் மற்ற விளக்குகள் நீங்கள் எவ்வளோ நேரம் ஏற்றி வைப்பீங்களோ அவ்வளோ நேரம் எரிஞ்சால் கூட போதும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி சுடர் இருக்குல்ல, அதை விநாயகர் பெருமானாக பாவிக்கணும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை, விநாயகர் ஃபோட்டோலாம் இருக்கும். இருந்தாலும் பிரத்யேகமாக அந்த விளக்குலேருந்து எரியக்கூடிய அந்த ஜோதியை விநாயகர் பெருமானாக பாவித்து அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த விளக்கோட ஒளியை பார்த்து சொல்லுங்கள். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயகர். நீங்கள் என்ன பொருளாக அதை பிடிச்சி வைக்கிறீங்களோ அதில் விநாயகர் அமர்ந்துடுவார். சந்தனமாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, இவ்வளவு ஏன் மாட்டு சாணத்தை பிடிச்சி நீங்கள் விநாயகராக பாவிச்சா கூட அதில் அருள் பாலிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் முடிஞ்சால் இன்னொரு வெற்றிலை எடுத்து அது மேலே மஞ்சள் பிள்ளையாரோ சந்தன பிள்ளையாரோ பிடிச்சு வச்சுக்கலாம். அது கட்டாயம் இல்லை. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான விநாயகர் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடியே கூட இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். விளக்கையும் குளிர வச்சுட்டு சதுர்த்தி தேதி இரவு முழுக்க அந்த வெற்றிலை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் உங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த அகவிளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வெற்றிலையை நீங்கள் பத்திரப்படுத்த வேணாம். பூஜை அறையில் இந்த பழைய பூக்களை எடுத்து தண்ணி ஆறு ஏரி குளத்தில் விடும்போது இந்த வெற்றிலையை சேர்த்து விட்டுக்கலாம். அதுக்கு வழியிடாதவங்க கால்பட இடத்துல செடி கொடிகளில் இல்லை பூந்தொட்டியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பில்லை. ஆனால் இந்த வெற்றிலை எரியக்கூடிய நேரத்தில் நீங்கள் விநாயகர் பெருமானை கட்டாயம் வணங்கியே ஆகணும். முடிஞ்சால் விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி திதியில் அருகம்புல்லை மாலையாக கோர்த்து அணிவிக்கலாம். இல்லைனா ஒரு சின்னதாக அருகம்புல்லை கட்டை தயார் செய்து விநாயகர் ஃபோட்டோ சிலைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ₹1 நாணயத்தை வச்சுடுங்க. பூஜையில் சுத்தம் பண்ணும்போது அந்த அருகம்புல் எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்கள் பீரோ லாக்கர் கலாப்பற்றோட வச்சுக்கலாம். மறக்காமல் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி திதி அன்னைக்கு இலை மேலே இந்த சிம்பலை வரைஞ்ச தீபத்தை ஏற்றுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.